திமுக கூட்டணியில் பாமக வர வாய்ப்பில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெஹல்காம் தாக்குதலை பயன்படுத்தி பாஜக பிளவு அரசியலை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக கூட்டணியில் பாமக வர வாய்ப்பில்லை என்றும், தூர்வாரும் பணிகளில் காவிரி டெல்டா பாசன மண்டலம் பெரும் சிக்கலில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பகல்காமில் தீவிரவாதிகளை எதிர்த்து போராட்டம் நடத்துவதுங்கிறதுக்கு மாறா உள்நாட்டில் இந்த வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்ப முடிஞ்சு போன 28 மாவட்டங்கள்ல உடனடியா தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும். ஏன்னா உள்ளாட்சிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண அமைப்பு அல்ல. மத்திய அரசு மாநில அரசு அது மாதிரி உள்ளாட்சி அரசு. இந்த கூட்டணியில பாமக வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் நிச்சயமா கிடையாது. அதுக்கான வாய்ப்பு கேட்கும் வழியே இல்லை. ஏற்கனவே இந்த கூட்டணி வலுவா இருக்கு. 3 தேர்தல்ல நின்று மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறோம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு தீ வைத்த சம்பவத்தில் குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என தமிழ் புலிகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலை மீது யாரானு தெரியல, அவங்க மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பற்றி வச்சிருக்காங்க. அந்த மர்ம நபர்களை உடனடியாக கண்டுபிடிச்சு காவல்துறை கைது செய்ய வேண்டும். அதேபோல் தமிழக அரசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் என்று தெரிஞ்சு அவங்க மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். ஓரிரு நாட்களில் இது தீப்பற்றி வச்சது யார் என தெரியவில்லை என தமிழகம் முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நாடு முழுவதும் கண்டிப்பாக கையில் எடுப்போம் என்று கூறுகிறோம். பெண்ணாகரம் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த விவகாரத்தில் பெண்ணாகரம் அண்ணாநகர் காலனி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர்தான் குடிபோதையில் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.